பிராமணன் சாப்பிட்டு விட்டு போன எச்ச இலையில் உருண்டால் மோட்சத்திற்கு கிடைக்கும் என்று சொன்னவர் தான் இதே நீதிபதி. நான் எடப்பாடி கேட்கிறேன், உள்ளபடியே அந்த தீர்ப்பை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எச் ராஜா சாப்பிட்டு போட்ட எச்ச இலையில் எடப்பாடி உருளுவதற்கு தயாரா என்பதை நான் கேட்க மாட்டால் என்ன தவறு இருக்கிறது? அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டவர் இந்த தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதை பாராட்டி பேசுகிற முட்டாள்களும் நம்மிலே பலர் இருக்கிற காரணத்தினால தான் அவன் பேசுகிறான். ஏதோ அவர் ஜிஆர் சாமிநாதனை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு என்ன வாய்க்கா தகராறா? ஆனால் அவர் தொடர்ந்து தேர்தல் நெருங்குற போது செய்துவிடலாம், ஏதாவது செய்யலாம் பார்க்குறாங்க. நிச்சயமாக நீதிமன்றங்களே அங்கேயே கலவரங்கள் ஆரம்பித்து விடும். பெரியார் ராமரை செருப்பால் அடித்தார் என்று சொன்னார்கள். பெரியார் யாரையும் செருப்பால் அடிக்க மாட்டார், வார்த்தையாரே கொண்டு சாகடிக்கக்கூடிய சக்தி பெரியாருக்கு உண்டு. அவசரமாக தீர்ப்பு வழங்கி ஒரே நாளில் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே மனு தாக்கல் செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் ஒரு தீர்ப்பை உன்னால் தர முடியும் என்றால் அதே 24 மணி நேரத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி கண்டன குரல் எழுப்ப முடியும் என்ற ஒரு ஆற்றல் இந்த கருஞ்சட்டைக்கு உண்டு என்பதை நிரூபிக்கிற வகையில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நேற்றைய தினம் முடிவெடுத்து 24 மணி நேரத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் இங்கே அரங்கத்திலே இருக்கிறவர் மட்டுமல்ல, இதை நம்ம விட உற்று நோக்கி கொண்டிருப்பவர்கள், பூத கண்ணாடி போட்டு பார்த்து கொண்டிருப்பவர்கள், இந்த அரங்கத்திலே இருப்பவர்கள் குறைவாக இருந்தாலும் இதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அவ்வாளுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்பதை இந்நேரம் இங்கிருந்தே ஒளிபரப்பின் மூலமாக உட்கார்ந்து அயர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த அரங்கத்தை பொறுத்த மட்டில் எனக்கு பின்னாலே உரையாற்றிருக்கிற 2 பேரும் சட்ட ரீதியாக அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள், நீதிமன்றங்கள், நீதிபதிகள் எவ்வாறெல்லாம் தங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்பதை தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்றை மட்டும் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சிலர் நியாயப்படுத்தி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சிக்கலாமா அல்லது அதற்கு கட்டுப்படாமல் நடப்பது தவறில்லையா என்று பேசவர்கள் நம்மிலேயும் பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் கடந்த கால வரலாற்று நிகழ்ச்சி ஒன்றை நினைவு கூற விரும்புகிறேன். நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிற தீர்ப்புகளே மக்கள் மன்றத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை நிரூபித்து அதை தூளாக்கிய கட்சி திராவிட இயக்கம் என்பதை கடந்த கால வரலாற்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். குறிப்பாக அரசியல் சட்டம் 1949 நவம்பர் 26 அந்த சட்டம் இயற்றப்பட்டு 50ஆம் ஆண்டு ஜனவரி 26 அமலுக்கு வந்தது. அப்படி வந்த அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு இதே தமிழகத்திலே நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கம்யூனல் ஜிஓ, இந்த கம்யூனல் ஜிஓ என்பது என்ன என்பதை இன்றைய தலைமுறைக்கு தெரிந்தால் இந்த இயக்கத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திலும் எவனும் கையெழுத்து போடக்கூடாது, நன்றி உள்ளவனாக இருந்தால். காரணம், இந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்திலே பணியாற்றுகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குமா நீதி கட்சி இல்லை என்றால் என்பதை இந்த இளைய தலைமுறைக்கு உணர்த்துவதற்கு இந்த தீர்ப்பு போன்ற தீர்ப்புகள் வந்ததால் விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதன் மூலமாக ஒரு எழுச்சி ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எப்படி இந்த அரசு உத்தியோகத்திலே பணிகளிலே இடஒதுக்கீடு வந்தது என்பதற்குரிய வரலாறு நீதிபட்சி ஆட்சி காலத்திலே, பொப்ளி அரசர் ஆட்சி காலத்திலே
இன்றைக்கு நம்ம விட்டு பிரிந்து போயிருக்கிற கர்னூலுக்கு பக்கத்தில் ஒரு தாசில்தார் அலுவலகத்திற்கு ஆய்வு செய்ய போன நேரத்தில் 42 பேர் அந்த தாசில்தார் அலுவலகத்திலே பணியாற்றினார்கள். இப்பொழுது இருக்கிற இந்த ஃபேன்களைப் போல அந்த காலத்தில் இல்லையாம். எங்கள் காலத்தில் எனக்கு தெரியும், வில்லேஜ் முனிசிபல் ஆஃபீஸில் ஃபங்கா இழுப்பார். வில்லேஜ் முனிசிபல் உட்கார்ந்து கொண்டிருப்பார், ஒரு பிடிச்சி இழுத்து கொண்டிருப்பார். அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. அதனால தான் எவனோ கட்சி ஆரம்பிக்கிறான், அதில் போய் எவனோ சேர்க்கிறான், அது வேறு விவகாரம். இதையெல்லாம் நாம் கொண்டு போய் சேர்க்காத காரணத்தினால் அவர்களுக்கு தெரியாதவர்கள் அங்கே போய் நிற்கிறார். அந்த 42 பேரில் 43வது ஆள் அந்த ஃபங்காவை இழுக்கக்கூடியவன். அவன் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன். எஞ்சியிருக்கக்கூடிய 42 பேரும் குறிப்பிட்ட தாசில்தாருக்கு சொந்தக்காரர்கள், அவர் சார்ந்த பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 42 பேரும். அப்பொழுதுதான் அங்கே ஆய்வுக்கு சென்ற நீதி கட்சியினுடைய அமைச்சர், இது எப்படி ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் என்றால், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அவரை நியமிக்கிற அதிகாரம் தாசில்தாருக்கு தான் இருக்கிறது. ஆகவே அந்த தாசில்தார் 42 பேரையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை, தன்னுடைய ஜாதிக்காரர்களை ஏற்படுத்தி கொண்டார் என்றதுக்கு பிறகுதான் சர்வீஸ் கமிஷனே என்ற ஒன்றை உருவாக்கி அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் வாங்கி கொடுத்த கட்சி நீதி கட்சி. அதில் வழித்தோன்றல் தான் இன்றைக்கு இருக்கிற நாங்கள் எல்லாம். 1920-21 கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீடு கல்வியிலே, வேலைவாய்ப்பில் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டவுடன் முதலிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது. செண்பகம் தரராஜ் என்கிற ஒரு பிராமண பெண்மணி வைத்திய கல்லூரியிலே அப்ளிகேஷன் போட்டதாக சொல்லுகிறார்கள், ஆனால் போடவே இல்லை. அதை காரணம் காட்டி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கம்யூனல் ஜிஓ இருக்கிற காரணத்தினால் எனக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கவில்லை, ஆகவே இது அநீதி என்று ஒரு ரிட் பெட்டிஷனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். அண்டர் ஆர்டிகல் 256. அதில் அந்த சண்பகம் தர்ராஜுக்கு ஆஜராகக்கூடியவர் அல்லாடி கிருஷ்ணசாமி என்கிற ஒருவர், மூத்த வழக்கறிஞர். எதிர்த்து வாதாடக்கூடிய அரசு வழக்கறிஞர் வி.கே. திருவேங்கடாச்சாரி. அப்பொழுது யார் அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி என்று சொன்னால், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உறுப்பினராக இருந்தவர். அவரே அந்த சண்பகுந்தர்ராஜுக்கு வாதாடுகிறார். தீர்ப்பு ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்ற ஒரு நீதிபதிக்கு இருக்கிற தீர்ப்பே இறுதியானது அல்ல என்பதை இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு ஆணவமாக பேசுகிற அந்த மனிதனுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சண்பகம் துர்ராஜுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தது. கம்யூனல் ஜிஓ ஷட் டவுன் ஆகிறது. இது 1951 நடக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீல் போகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலும் அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. அந்த நேரத்திலே தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கிளர்ச்சியை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும், அன்றைக்கு அண்ணாவு சொன்னது திராவிடக் கழகம், திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று சொன்னதே இந்த நேரத்திலே தான் சொன்னார். நல்ல வேளையாக அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பச்சை தமிழர் என்று பெரியாரால் போற்றப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காரணத்தினால், ஏனதை குறிப்பிடுகிறேன் சொன்னால், உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பையே மாற்றுகிற வல்லமை சக்தி திராவிட இயக்கத்துக்கு போராட்டத்திற்கு உண்டு என்பதை எடுத்து வைப்பதற்காக சொல்கிறேன். அந்த போராட்டம் தமிழ்நாடு பூரா வெடித்தவுடன் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவிடத்திலே பெருந்தலைவர் காமராஜர் எடுத்து சொல்லி, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியல் சட்டத்தினுடைய முதல் திருத்தத்தையே கொண்டு வந்த பெருமை இந்த திராவிட இயக்கத்துக்கு உண்டு என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் தருகிற தீர்ப்பே இறுதி வரை நிற்கும் என்று நினைக்காதீர்கள். இதுபோல் உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பையே முறியடித்து காட்டுகிற வல்லமை இந்த மேடையில் இருக்கிற எங்களுக்கு உண்டு.
இந்த மேடையிலே இந்த மண்டபத்தில் இருக்கிற எங்களுக்கு உண்டு. இந்த திடலை உருவாக்கி தமிழ் சமுதாயத்தை உணர்ச்சிமயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழருக்கு இதெல்லாம் சொன்னோன்னு வச்சுங்க, நிச்சயமாக நீதிமன்றங்களிலே அங்கேயே கலவரங்கள் ஆரம்பித்து விடும். ஏனென்று சொன்னால் இது பல பேருக்கு நமக்கே தெரியவில்லை, நம்மவர்களுக்கே புரியவில்லை. ஏதோ அவர் ஜிஆர் சாமிநாதனை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு என்ன வாய்க்கா தகராறா? எனக்கு 80 வயதாகிறது, நம்முடைய ஆசிரியருக்கு 93 ஆகிறது, அவருக்கு 72 வயதாகிறது. அவரோடு தனிப்பட்ட தகராறு வைப்பதுக்கு எங்களுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஆனால் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு அதையெல்லாம் நீதியரசரும் ஆசிரியர்களும் விளக்கமாக சொல்வார்கள். தொடர்ந்து இது போன்ற தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தோடு செயல்படுவார். ஆனால் தேர் மஸ்ட் பி என் செக். இதற்கு ஒரு வடிகால் வேண்டும், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அது இப்பொழுதே அவரே வெளியே வந்து மாட்டிக்கொண்டார். இன்றைக்கு அவர் வழங்கிய தீர்ப்பில் சில பேர் அவரை ஆதரிக்கிறார்கள். சட்டத்தை இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டிருக்கிறார், எடப்பாடி கேட்கிறார். நீதிமன்றத்தை பயமுறுத்துகிறார்கள், நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்கள், நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிற நான் எடப்பாடியை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே நீதிபதி தான் கரூரிலே ஒரு தீர்ப்பு சொன்னார். என்ன தீர்ப்பு? பிராமணன் சாப்பிட்டு விட்டு போன எச்ச இலையில் உருண்டால் மோட்சத்திற்கு கிடைக்கும் என்று சொன்னவர் தான் இதே நீதிபதி. நான் எடப்பாடி கேட்கிறேன், உள்ளபடியே அந்த தீர்ப்பினை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எச் ராஜா சாப்பிட்டு போட்ட எச்ச இலையில் எடப்பாடி உருளுவதற்கு தயாரா என்பதை நான் கேட்க மாட்டால் என்ன தவறு இருக்கிறது? அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டவர் இந்த தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆக இதுபோல ஒரு சில்லுடித்தனமாக, அது மட்டுமல்ல மிகவும் ஒரு உள்நோக்கத்தோடு நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாலே ஒரு தீர்ப்பு எழுதி ஒரு நோட்டீஸ் போடுகிறார். அதில் மத்திய சர்க்காருடைய ஹோம் செக்ரட்டரி கூப்பிடுறார். இது முழுக்க முழுக்க ஸ்டேட் சப்ஜெக்ட். சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பிரச்சனை, எல்லாமே மாநில பிரச்சனை. ஆனால் இங்கே அதை பற்றி விளக்கமாக ஹரிபரந்தாமன் அவர்கள் சொல்லுவார்கள். அவருக்கு அந்த உரிமையே கிடையாது. சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்பது சென்னை உயர் நீதிமன்றத்திலும் மதுரை ஹைகோர்ட்டுக்கும் நீதிபதிகளுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அவருக்கு செய்ய வேண்டிய வேலை அதே தான். மிக அழகாக நம்முடைய ஹரிபரந்தாமன் அவர்கள் நான் பேசிக்கொண்டு போன்னு சொன்னார். இப்போ எங்கள் மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் பிஎஸ்ஓன்னு ஒருத்தர் வராதுல, போலீஸு, அவரும் போலீஸ்காரர் தான். அவர் எதிரில் நீங்கள் சண்டை போட்டால் அவர் கேஸ் போடுற பவர் அவர் கிடையாது. யுவர் ஃப்ரீடம் என்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ் என்பது தான் பழமொழி. உன்னுடைய எல்லை எதுவோ அதோடு நிற்கணும். சீஃப் மினிஸ்டரோட பக்கத்தில் வர்ற செக்யூரிட்டி ஆஃபீஸர் அங்கே ஒரு அசம்பாவம் நடந்துட்டால் கூட அந்த பிஎஸ்ஓ கொண்டு போய் லோக்கல் போலீஸ்கிட்ட தான் பிடிக்க வேண்டுமே தவிர அவருக்கு போடுற அதிகாரம் கிடையாது. இது கூட தெரியாதவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நான் எதாலே சிரிப்பது என்று தெரியவில்லை. காரணம் இவர்கள் கொடுத்தால் ஆண்டவனுடைய வாக்கு என்று கருதி கொண்டு அதை பாராட்டி பேசுகிற முட்டாள்களும் நம்மிலே பலர் இருக்கிற காரணத்தினால் தான் அவன் பேசுகிறான். இங்கே படித்தார்களே எத்தனை பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்று. 2011 கலைஞர் அவர்கள் ஆட்சியை விட்டு கீழேங்கிற போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு பிராமணர் தான் இருந்தார். இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது வக்கீல்களாவது அதை பற்றி சிந்திக்கிறாங்களான்னா இல்லை. ஆக இதையெல்லாம் கேட்கக்கூடிய தருணத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நமக்கும் அவருக்கும் தனிப்பட்ட தகராறு இல்லை. அவர் போய் ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் கிளாஸ் எடுக்கிறார். போனாரா இல்லையா? இல்லை என்று மறுக்கட்டும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆசிரியர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், எப்படி 1950 அதோடு மட்டுமல்ல, இதே போல்தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 9000 சீலிங் வந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. அந்த வழக்கு நமக்கு பாதகமாகத்தான் தீர்ப்பு வந்தது. இருந்தாலும் 1980 தேர்தலில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், இந்த சட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் தோற்று போன காரணத்தினால் அதை வாபஸ் பெற்றுக்கொண்டு
இடஒதுக்கீடை கூட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தீர்ப்பு கூறினார்கள். ஆக மக்கள் மன்றத்தின் முன்னால் இது போன்ற போலித்தனமான, கேவலமான, சில்லுண்டித்தனமான தீர்ப்புகள் வழமையானால் அதை முறியடித்து காட்டுகிற வல்லமை இந்த மேடையில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு உண்டு. என் முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டு. இந்த பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். ஆனால் தேர்தல் நெருங்குகிற போது செய்துவிடலாம், ஏதாவது செய்யலாம் பார்க்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், 1971 தேர்தலிலே இதே போல்தான் நடக்காத ஒரு சம்பவத்தை வைத்து பெரியார் ராமரை செருப்பால் அடித்தார் என்று சொன்னார்கள். அதற்குள்ளே நான் போனால் நேரமாகிவிடும். பெரியார் யாரையும் செருப்பால் அடிக்க மாட்டார், வார்த்தையாலே கொண்டு சாகடிக்கக்கூடிய சக்தி பெரியாருக்கு உண்டு. அவர் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேர்தலிலே பெரிய பூதாகாரமாக ஆக்கினார்கள். பெரிய பிரச்சனை. திடீரென்று ஒருத்தர் வந்தார், மெரினா கடற்கரையில் அவர் கூடிய கூட்டத்தை பார்த்துவிட்டு ராம்லீலா மைதானத்துக்கே கொண்டு போனார்கள். ஆனால் தேர்தல் முடிவு இதுவரை அந்த ரெக்கார்டை யாரும் உடைக்கவில்லை. 184 சீட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெற்றது. ஆக இது போன்ற எண்ணங்களை கொண்டு வந்து தேர்தலுக்கு முன்னால் யாராவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே அந்த நீதிபதியினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பின்னாலே பேசக்கூடிய ஹரிப்பரந்தான் அவர்கள் தெளிவாக சொல்வார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பழமொழி ஒன்று சொல்வார்கள், மங்கை சூதகமானால் கங்கைக்கு போகலாம், கங்கையே சூதகமானால் என்ன செய்வது என்று ஒரு பழமொழி உண்டு. இப்போ மங்கை சூதகம் ஆயிட்டார், தெரிஞ்சு போச்சு. இப்போ கங்கையை தேடி நம்ம போயிருக்கிறோம். நிச்சயமாக நாம் வெல்வோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.